இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் வழங்கப்படும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வெளியான முக்கிய அப்டேட். பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ஜூலை 25 கண்டிப்பாக தகுதியான விவசாயிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட கண்டிப்பாக ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கணும். அதேமாதிரி டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த பணம் கிடைக்கும். இகேஒய்சி டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிருக்கணும். இந்த 3 விஷயமும் கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. அந்த பெனிஃபிஷியல் லிஸ்ட்டையும் கண்டிப்பாக அவங்களோட நேம் இருக்கும். அந்த நேம் இருந்தால் தான் உங்களுக்கான 20வது தவணை கிடைக்கும். பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 19வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. மே மாதம் கண்டிப்பாக 20வது தவணை பணம் செலுத்தப்பட உள்ளது. இதிலே வேறு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியல் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பெனிஃபிஷியல் லிஸ்ட்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்ன தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பிளாக், உங்களோட வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஃபார்மர் நேம், ஜெண்டர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதன் மூலமாக ஈஸியாக பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.